ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் கோயம்பேட்டில் இருக்கிற வராகி அம்மன் கோவிலுக்கு தான் போக போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறது. அந்த கோவில் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வேதா, சரி, உனக்கு ஃப்ரான் தனியாக முறுமுறுன்னு வறுத்தது எப்படி இருந்துச்சு? இங்கே பார்த்து சொல்லு. அந்த அம்மா ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தட்டை பார்த்தாவே தெரியுதுங்களா? சரி பாருங்க, ஃப்ரான் ஃப்ரை, ரைஸு, ரசம், ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் மாமாவுக்கு வந்து இடியாப்பம் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். மாமாவுக்கு இடியாப்பம் தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில். பென்னிக்கும் மேக்ஸுக்கும் ரைஸ் வெந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பிட்டோம் நாங்கள் கோவிலுக்கு. ஸ்வேதா அப்படியே வேலைக்கு போயிடுவோம். மாமா வீடை கூட்டிகிட்டு இருக்காங்க. அம்மாவை போய் அப்படியே பிக்கப் பண்ணிக்கிட்டு கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கோவில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போனா ஒரு நிமிஷம். தெய்வமா பாருங்க, செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. என்ன மம்மி, எல்லா செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கியா? அம்மா இங்கெல்லாம் நேற்று தான் ஊற்றுனேன். இந்த சைடெலாம் நான் இதை பாரு, இது வரைக்கும் ஊற்றுனேன். இங்கே வந்து அங்கே சைடு வரைக்கும் ஊற்றுனேன். எல்லாம் காஞ்சி. ஆமாம் ஆமாம், இன்னைக்கு அறக்க வேணாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நாங்கள் வந்து முருங்கை மரத்தை பெருசாக வளர்த்தோன்னு வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் காய்க்கிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணவே முடியல. அவ்வளோ பெரிய மரமாக இருந்துச்சு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. நானும் வீடியோவும் இதில் போட்டிருப்பேன் பாருங்கள், கம்பளி புழு. அதுக்காக நாங்கள் வெட்டி விட்டோம். இப்போ கீரைக்காக மட்டும் வளர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். கீரை மட்டும் எடுத்துகிட்டு அது கட் பண்ணி விட்டுருவோம். அப்படி இருந்தால் அது இப்போ வந்துகிட்டே தான் இருக்குது. என்ன மம்மி, பப்பாளி பாருங்க நல்லா இதில் வளர்ந்துருச்சு. என்ன காஞ்சிச்சா? நான் இந்த சைடு மட்டும் தான் மம்மி வர்றதில்ல. அது இருக்கட்டும், இப்போ பறிக்க வேணாம். இங்கே பாருங்க, எல்லாம் சூப்பராக எல்லாத்துலேயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சுண்டைக்காய் நிறைய காய்ச்சி இருக்கு, தெரியுதுங்களா? எல்லாத்துலேயும் பயங்கரமாக சுண்டைக்காய் காய்ச்சி இருக்குது. இப்போதைக்கு செய்கிற மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். செய்யும் போது தான் பறிக்கணும். வேஸ்ட்டாக பறித்து வச்சா ஃப்ரிட்ஜில் வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும். யூஸ் பண்ணவும் பறிக்கணும். ஓகேங்க, நான் வந்து கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்து எடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்காக நான் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு இது மறுநாள் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இருக்க செடியெல்லாம் உங்களுக்கு இதுலேயே அப்படியே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா அங்கே வந்து செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்களா. நம்ம வீட்டுக்கு அம்மா ஒரு செடி எடுத்துகிட்டு வந்தாங்க. அது என்ன செடின்னு மட்டும் காமிக்கிறாங்க. மா, அந்த செடி எங்கே நட்ட? தொட்டிலையா? சரி, ஓகே. ஓகே, அது என்ன செடின்ட்டு அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. இது பெரண்டை செடி. இதை எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை வந்து சாப்பிட்டதெல்லாம் கிடையாது. இது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. சரி, ஓகே
நெட்டு வைப்போம் அப்படின்ட்டு வைக்க சொன்ன அம்மாவை. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்னொன்று ஒன்று காமிக்கிறேன். அப்படியே வாங்க. இங்கே பாருங்க, இந்த தொட்டியில் வந்து நான் வந்து லெமன் செடி வச்சுருக்கேன். அதோட ஹைட்டு பார்த்துக்கோங்க, இவ்வளோ தான் இருக்குது. அதில் லெமன் பார்க்குறீங்களா, இது தெரியுதுங்களா? இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரியுதுங்களா உங்களுக்கு? குட்டி குட்டியாக இப்போ தான் பூ வச்சு வருது ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் பாருங்கள், சின்ன சின்னதாக பூவெல்லாம் வச்சு வந்துகிட்டு இருக்கு. ஃபுல்லாக அங்கங்கே பூ, இது தெரியுதுங்களா? உள்ளெல்லாம் இதெல்லாம் குட்டி குட்டியாக ஃபுல்லாக எல்லாம் நிறைய இடத்துல இப்போ தான் பூ வச்சுட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்மளோட குட்டி பச்சை மிளகாய் பாருங்க, தெரியுதுங்களா? அப்படியே ஓகேங்களா? பச்சை மிளகாய். இந்த செடி வந்து ஒரு இந்த ரோஸ் செடி வந்து எப்படியோ ஒரு 4-5 வருஷமாக வச்சுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதில் வந்து என்னால் கொஞ்சம் பார்க்க முடியல, அதில் கொஞ்சம் காஞ்சிடுச்சு. இங்கேயும் கொஞ்சம் க்ரீன் சில்லி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாரிஜாதத்தில் வந்து இன்னும் மொட்டு வைக்கல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வச்சு பூத்து அடங்கிடுச்சு. இன்னும் இப்போதைக்கு வரலை. வந்துச்சுன்னா பாரிஜாதமும் உங்களுக்கு காமிப்பேன். அதுவும் நான் வந்து இந்த தொட்டியில் தான் வச்சுருக்கேன். நம்மளோட கார்டன் வீடியோ வந்து ஏற்கனவே இருக்கும், பார்க்காதவங்க அதில் பாருங்கள். நான் எவ்வளோ செடியெல்லாம் வச்சுருந்தேன். இப்போ வந்து வெயிலுக்கு அப்புறம் எல்லா செடியும் போயிடுச்சு. இப்போ தான் மறுபடியும் சிலதெல்லாம் நல்லா வளர்ந்துட்டு வருது. என்ன இன்னும் முடியலையா? கண்ணே கண்ணு பாவம்மா. காஞ்சி போயிடுச்சுமா. ஓ சரி வாங்க. பப்பாளி மட்டும் பாருங்க, எத்தனை பப்பாளி இருக்குது பாருங்க. இதில் ஒன்றும் பூ தான் வச்சுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னே தெரியல. ஏன் மம்மி இந்த பப்பாளியில் மட்டும் மொட்டு வருது, ஆனால் காய் பிடிக்கவே இல்லை, அப்படியே வளர்ந்துட்டே போகுது? சிலது அப்படிதான்மா. ஆமா, சிலது ஒன்றும் செய்ய முடியாது பாரு. அது ஒன்னே ஒன்று வந்துதான், அதுலயும் ஒண்ணுதான் ஒரே காய், அதுக்கப்புறம் கொட்டுது. அப்படிதான் பாருங்க, ஒண்ணுதான் இருக்கு. ஒண்ணுதுக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது. இல்லடாம்மா. போதும் வா மம்மி, மூச்சு வாங்கிட்டு ஏன் செஞ்சுட்டு இருக்கேன் எல்லாத்தையும். நல்லா இருக்கும். சமாறு வெத்தலை எல்லாம் நல்லா நான் அதுக்கெல்லாம் ஊத்திட்டு தான் மம்மி இருக்கேன். இங்க பாரு ஓட்ட பத்தியா? ஐயோ தெரியாதா? மூடி விட்டேன். அதை மூடி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போகுது. இவர் வந்து கல்லு எடுத்து வச்சு விட்டாரு, அதையும் தள்ளிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்குல்ல பாருங்க பப்பாளி, இதுல ஃபுல்லா பப்பாளி தெரியுதுங்களா? நான் உங்களுக்கு குட்டி குட்டியா காமிச்சிருப்பேன். இப்போ வந்து எல்லாமே பெருசா வளர்ந்துருச்சு. அங்க மேல அங்க எல்லா இடத்துலையும் தெரியுதுங்களா? அதாவது இது ஒரு மரம் தான் ஃப்ரெண்ட்ஸு. இங்கே தெரியுதுங்களா? இது வரைக்கும் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணது வந்து அதில் பிரிஞ்சு எத்தனை கிளம்பு மட்டும் பாருங்கள். அந்த ஒரு இதில் என்ன பண்ணிகிட்ருக்க? அது என் மறுபடியும் வேற இடத்துல தோண்டு, நீங்கள் அதை மூடுறீங்களா? மறுபடியும் வேற இடத்துல தோண்டி வச்சிருமா? அதுக்கு அந்த இந்த பவுடர் வாங்கி போடணும். எலி பவுடர் தானே? அதுதான் அவரும் சொன்னாரு. இல்லைன்னா இது வேலைக்கு ஆகாது. வீடே நோண்டி வச்சு நம்மள சாவடிச்சிடும். பாம்பு வந்து பச்சிடும் அதுல. ஆமா, பின்ன என்ன இது ஏற்கனவே வந்துட்டு தான் இருக்கு. இங்க வசதியா இருந்தது வச்சுக்க, அது பூந்துச்சுன்னா போகாது. இங்கேயும் பாருங்க, இது ஒன்று தெரியுதுங்களா? இது ஒரு பப்பாளி மரம். இது இருக்கு பாருங்க. ஓகே, இது இருக்கு இல்லைங்களா? இது ஒரு பப்பாளி. இதுலேயும் வந்து பூ வந்து வைக்கிது. இன்னும் காயே பிடிக்கல, ஏன்னு தெரியல. இதுல பிடிக்கும் ஆல்வெளி கிழங்கு. இதுதான் ஆல்வெளி கிழங்கு.
பார்ப்போம் ஆழ்வெளி கிழங்கு எவ்வளோதான் கீழே இருக்குன்னு பார்ப்போம். அங்கெல்லாம் ஊற்றுட்டேன், நேற்று ஈவினிங் ஊற்றுனேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.